இந்த 100th எபிசோட்ல நான் எதிர்பார்க்கவே இல்ல நான் வந்து தலைய பத்தி சொல்வேன்னு. அஜித் சார் பத்தியும் சொல்லிட்டேன், தளபதி பத்தியும் சொல்றேன். பாத்தியா, நான் இந்த 100th எபிசோட்ல இருக்கிறதே லக்கின்னு ஃபீல் பண்ணேன். பட் நான் தளபதி பத்தியும் பேசிட்டேன், தல பத்தியும் இப்ப பேச போறேன். அப்ப நான் எவ்வளவு லக்கின்னு பாத்துக்கோ. இந்த வாய்ப்புல சில பேருக்கு தான் கிடைக்கும், பட் சில பேருக்கு கிடைக்காது. நாங்களும் பேசுங்கம்மா. ஓகேயா? சோ நம்ம தலைய பத்தி தான் பேச போறேன். தலை வந்து ரிஸ்க் எடுக்கிறதுல சும்மா ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்றது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே நம்மளுக்கு தெரியும். அதுலயும் மங்காத்தா படத்துல வந்து பைக் ரேசிங்லாம் வேற பண்ணியிருந்தாரு. சேசிங் சீன்னா அதுல வைபவ் பாவம் பின்னாடி உட்காந்து அப்படியே தலையை இறுக்கி பிடிச்சிட்டாரு. வைபவே சொன்னாரு, தலை வந்து அப்படியே அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நெய்லே வந்து பதிஞ்சிடுச்சு, அந்த அளவுக்கு நான் இறுக்கி பிடிச்சிட்டேன் பாவம் தலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. என்னை அறிந்தால் படத்துல வந்து ஒரு ரிஸ்கியான சீன் இருக்கா. அந்த சீனுக்கு டூப் போடலான்னு நம்ம டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு. யாரு? கௌதம் மேனன். பட் நம்ம தலை அதெல்லாம் ஒத்துப்பாரா? நானே ஒரு ஹீரோ, நான் இருக்கும்போது எப்படி டூப் நீங்க போடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானே நடிக்கிறேன் பண்ணுவேன் அப்படின்னு. அதுல என்ன சீன், ஒரு கிளாஸ தலையாலே உடைக்கணுமா. ஓ மை காட். பாத்தியா நம்ம தலை எவ்வளவு பெரிய, அவரோட தலைக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாருன்னு பாத்துக்கோ. கௌதம் மேனன் சார் ரொம்ப பயந்தாரா, ஏன்னா தலையில கிளாஸ் சும்மாவே கையில பட்டாலே ரொம்ப இதுவாகும். பட் தலையில உடைக்கணும்ன்ற போது ரொம்ப கஷ்டம், அது நிறையவே அடிப்படும். சோ வேணா சார், அந்த மாதிரி ரிஸ்க்லாம் வேணா, நம்ம டூப் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாரா. பட் நம்ம தலை வந்து அதெல்லாம் இல்லைங்க, நீங்க பயப்படாதீங்கன்னு டைரக்டருக்கு தைரியம் சொல்லி அவர் வந்து இந்த சீனை நடிச்சு கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த சீன் எந்த அளவுக்கு டெரரா இருக்க போகுதுன்னு நம்ம படத்தை பார்த்தா இதுக்காகவே வந்து அந்த படம் பாப்பேன். என்ன சீன் அது, எப்படி பண்ணிருக்காரு தலை படத்துல ஒவ்வொன்றுலயும் ஒரு ரிஸ்கி ஷாட்ஸ் இருக்கு பத்தியா. அதுலயும் அவரே டூப் இல்லாம செய்யறாருன்னும் போது நிஜமாவே பாராட்ட வேண்டிய விஷயம். தலை ஆல்வேஸ் ராக்ஸ். தலை தான்.